இந்த வீடியோ முக்கியமான ஒரு விழிப்புணர்வு வீடியோ. ஒரு மருத்துவராக இதை கண்டிப்பாக இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் அந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். சின்னவங்களாலும் சரி பெரியவங்களும் சரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல பாலியல் கல்வி நமக்கு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத தாண்டி பால்வினை நோய் பற்றிய கல்வி இன்றைக்கி தேவையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தேவை. நம்ம அதை எஜுகேட் பண்ணணும். அப்போ தான் பெரிய பெரிய நோய்களை நம்ம தவிர்க்க முடியும். ரீசெண்டாக பேப்பரில் பாருங்கள், சில குறிப்பிட்ட நகரங்கள்லாம் HIV போன்ற பால்வினை நோய் நிறைய பரவிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பேப்பரில் பார்க்கலாம். இதை நம்ம ஈஸியாக கடந்து போயிடுறோம். ஒரு மருத்துவராக நீங்கள் இந்த மாதிரி உள்ள பேஷண்ட்ஸை பார்க்கும்போது தான் தெரியும் அவங்களுக்கு ஒரு அறியாமை இருக்கிறத. அதாவது இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் எங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தால் நாங்கள் இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டோம் அப்படிங்கிறத நிறைய பேர் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறதை நம்ம கேட்க முடியுது. அப்போது இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறத நம்ம பதிவு பண்ணாமல் விட்டதோட விளைவு தான் இன்னையோட யங் ஜென்ரேஷன் இவ்வளவு சீரழிஞ்சிட்டு இருக்கு. அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக காண்டம்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி பிரச்சனையே வரல, சேஃப்டி மெஷர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணால் போதும் அப்படிங்கிறது. சேஃப்டி மெஷர்ஸு யூஸ் பண்ணால் உங்களுக்கு கரு உருவாகதை தவிர பால்வினை சம்பந்தமான நோய்கள் எல்லாமே பரவிடும். பால்வினை நோய் இதுக்கு கட்டுப்படவே செய்யாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதை தெரிஞ்சிட்டாலே இவங்க கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அடுத்ததாக இந்த லிவிங் டுகெதர் கல்ச்சர் கண்டிப்பாக உங்களுக்கு பால்வினை நோயை உண்டு பண்ணும் அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது. நல்லா ஒரு மவுத் டு மவுத் கிஸ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய சிஃபிலிஸ், HSV இது மாதிரி உள்ள பால்வினை நோய் ஈஸியாக பரவிடும். பிளட் டு பிளட்டு தான் வரும் அப்படிங்கிறது சில நோய்க்கு மட்டும்தான், மற்றபடி எல்லாமே ஈஸியாக பரவக்கூடிய பால்வினை நோய் தான். சரி, சிஃபிலிஸ் மாதிரி உள்ள நோய்க்கெல்லாம் தீர்வு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டால் சித்த மருத்துவத்தில் தீர்வு இருக்குது. அது ரெண்டாவது. நான் இப்போ கூட ஒரு டெஸ்டிமோனி ரிப்போர்ட்டோடு தான் வந்திருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிஃபிலிஸ் நம்ம நெகட்டிவ் பண்ணியிருக்கோம் சித்த மருத்துவத்தில். ஆனால் வராமல் தடுத்துடலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். முதல்ல இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத தாண்டி இந்திய ஜென்ரேஷன் இதை ஒரு டேட்டிங் ஆப்பாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத யாருமே மறுக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவங்களோட லிங்க் வர்றதே பெரும்பாலும் இன்ஸ்டா தான் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட கேட்டிங்க அப்படின்னா இன்ஸ்டா ஃப்ரெண்டு, இன்ஸ்டாவில் பழகினேன், இந்த மாதிரி இடத்துக்கு போனேன், இதை தான் நம்ம பார்க்க முடியுது. சின்ன பசங்க முதல்ல கெட்டு போகிறதுக்கு காரணமாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, முன்னாடி எப்படி இருப்பாங்க, ஒரு கூட்டு குடும்பமாக இருப்பாங்க. இந்த பசங்களுக்கு தனி ரூம் அப்படிங்கிறதே இருக்காது. பேரண்ட்ஸ் கூட தான் படுத்திருப்பான். அவன் வேறு எதுவுமே சிந்திக்க மாட்டான், படிப்பான், படுப்பான். இப்போ அப்படி இல்லை. அவன் கையில் ஃபோன் இருக்குது, அந்த ஃபோனில் எல்லாமே இருக்குது. அவனுக்கு நீங்கள் செப்பரேட்டாக ரூம் கொடுக்கும்போது அவனுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு அது என்னன்னு பார்க்க ஆரம்பிக்கிறான். அடுத்ததாக இன்ஸ்டா இன்றைக்கி சென்சார் பண்ணால் பாதி இன்ஸ்டா வீடியோ வராது. ஆனால் கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு சென்சார் போர்டே வரணும் அப்படிங்கிறது நான் விரும்புவேன். ஏன்னா அவ்வளோ மோசமான கண்டென்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக வந்துடுது. ஒரு சினிமா நீங்கள் பார்க்க போனால் ஏ சர்டிஃபிகேட் இருந்தால் குழந்தைகளை அலோவ் பண்ணாத நம்ம இன்ஸ்டாவில் ஈஸியாக அலோவ் பண்ணிடுறோம், எல்லா வீடியோவும் பார்க்கலாம். ஸோ அவனுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை சின்ன வயசுலேயே வந்துடுது. ஸோ முதல்ல பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்கள செப்பரேட் பண்ணுறதை தாண்டி நம்ம இந்தியா கல்ச்சர்லேயே அதான் பசங்களை கிட்ட வச்சுருப்போம். அவன் என்ன பண்ணுறான்னு கண்காணிப்போம். அவன் நம்ம கூட இருக்கும்போது அவனுக்கு அந்த எண்ணம் போகாது. அப்போ அவன் இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு பாண்டிங்கில் இருக்கிறது மட்டும் இல்லை, நல்ல ஒரு ஒழுக்கத்தை கற்றுக்குவான். நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடிய அது ஒரு வயசு வந்தாச்சுன்னா கொஞ்சம் புரியும். ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கெல்லாம் 10th முன்னாடியே அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சது. செக்ஷுவல் கான்டாக்ட் நிறைய வச்சிடுறாங்க. நீங்கள் புதுசாக இருக்கலாம், மெடிக்கல் ஃபீல்டில் இருக்க நமக்கு அந்த மாதிரிலாம் கேஸை பார்க்கும்போது இதுவும் அறியாமை தான் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்குறோம். ஸோ பேரண்ட்ஸ் முதல்ல மாறுங்க. தனியாக ரூம் கொடுக்கறதெல்லாம் தாண்டி அவனை கிட்ட வச்சு நீங்கள் கண்காணிச்சிங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை நம்ம குறைக்கலாம். முதல்ல உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு எஜுகேட் பண்ணுங்கள். கல்ச்சர் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறத தாண்டி இந்த மாதிரிலாம் இருந்தால் இப்படிப்பட்ட நோயெல்லாம் வந்துடும்ப்பா, அப்புறம் நீ தான் கஷ்டப்படணும் அப்படிங்கிறத எஜுகேட் பண்ணுங்கள். அப்போது அவங்க கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. லிவிங் டுகெதர் கல்ச்சரை அப்ரிஷியேட் பண்ணி அப்படின்னா பெரிய பெரிய பால்வினை இன்னும் அதிகமாக வரும். முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறது, விபச்சாரத்துக்கும் மேரேஜுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு மேரேஜ் அப்படின்னா ஒரு கப்புள் அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கணும். இதை தாண்டி நீங்கள் லிவிங் டுகெதரில் ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம ஆளை மாற்றுவோம் அப்படின்னா விபச்சாரம் தான். அதனால் வரக்கூடிய பிரச்சனைக்கு நீங்கள் தான் ஆளாகணும். முதல்ல அதை புரிஞ்சுக்கிங்க. என்னடா இவ்வளோ கடுமையான வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னா, பாதிக்கப்பட்டு வரும்போது அவங்க கதறதை நம்ம கேட்குறோம். நேரடியாக அவங்களோட அனுபவத்தை பார்க்கும்போது இப்படியெல்லாம் தெரியாமல் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோமே அப்படிங்கிறத அவங்க சொல்லும்போது இதை எஜுகேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கடமை மருத்துவராக எனக்கு இருக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். இந்த ரிலேஷன்ஷிப்பில் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது ஹோமோசெக்ஷுவல் ஆக்டிவிட்டி. இது இயற்கைக்கு மாறாது மட்டும் இல்லை, ஹோமோசெக்ஷுவல் ஆக்டிவிட்டியில் பெரிய பெரிய நோய்கள் ஈஸியாக வந்துடும். ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட ஒரு மாடல் பையன் வந்தான். அவன்
சார் மாடல்லாம் இருந்தேன், ஆனால் இப்போ பிளட் டெஸ்ட் பார்த்தா இப்படி இருக்குது, எனக்கு சிம்டம்ஸ் எல்லாம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னான். என்னப்பா பையனாக இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டாங்க. எனக்கு ஆச்சரியமாக போச்சு, என்னடா அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டால் பெரியவங்கலாம் சைக்கோவாக தான் இருக்காங்க. சினி ஃபீல்டும் சரி, மாடலிங் ஃபீல்டும் சரி, ஹோமோசெக்ஷுவல் ஆக்டிவிட்டி இன்றைக்கி அது ஒரு பெரிய ஒரு கலாச்சாரமாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த பையன் அவனாக தான் சொல்கிறான், எனக்கு தெரியாது, அவங்க ஃபோர்ஸ் பண்ணாங்க, நான் அவன் ஒத்துழைச்சேன்னா எனக்கு பணம் தர்றாங்க, இந்த மாடலிங் ஃபீல்டில் நீ எங்கேயோ போயிடலன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சிம்டம்ஸ் எல்லாம் வரப்போகிறது தான் எனக்கே தெரிஞ்சது. ஒரு டாக்டரை போய் பார்த்தேன், ரிப்போர்ட் எல்லாம் எடுத்தால் சிஃபிலிஸ் பாசிட்டிவ், HIV பாசிட்டிவ், கிளமிடியா பாசிட்டிவ், இந்த மாதிரிலாம் வந்துகிட்டே இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது டாக்டர், நான் என்ன சூசைட் பண்ணிக்கலாமாலாம் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ இதுவும் அவர் அறியாமல் பண்ணுறது தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஹோமோசெக்ஷுவல் ஆக்டிவிட்டி யாராவது ஒன்று கம்பல் பண்ணால் அடித்து போட்டு கூட வெளியே வந்துருப்பா, இப்படியெல்லாம் இருக்காத அப்படிங்கிறது நம்ம புரிய வைக்கணும். அது புரிஞ்சிருந்தால் அவர் இன்றைக்கி கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. தீர்வு இருக்கா, அதை தாண்டி இந்த மாதிரி பிரச்சனைக்கு அவர் ஆளாததை நம்ம தடுக்கலாம். ஸோ ஹோமோசெக்ஷுவல் ஆக்டிவிட்டியை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். லிவிங் டுகெதர் நமக்கு நல்லது இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை தாண்டி பிரச்சனை தான் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னா அது உங்கள் விருப்பம். ஸோ இதெல்லாம் தடுக்கணும்னா ஒரு வழி இருக்குது, ரொம்ப ரொம்ப சிம்பிளான வழி. நம்ம முன்னோர்கள் எல்லாம் காட்டி தந்த வழி ஆன்மீகம். நம்ம முதல்ல பண்ண வேண்டியது வேலையில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும், டைம் இருக்கும்போது ஆன்மீகத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இந்த ரெண்டையும் பண்ணிங்க அப்படின்னா இந்த சமுதாயம் இவ்வளோ சீரழிஞ்சு போகக்கூடிய நிலைமைக்கு ஆளாகாது. இப்போ உள்ள ஜென்சி கிட்ஸுக்கு ஆன்மீகத்துலேயும் நம்பிக்கை இல்லை, கலாச்சாரத்துலேயும் நம்பிக்கை இல்லை, எதுவுமே பண்ண முடியாது, நம்மளை யாருமே கண்ட்ரோல் பண்ண வேண்டிய தேவையில்லை, நாங்கள்லாம் சுதந்திர பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்காங்க பால்வினை நோய்க்கு. ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய வயசில் இந்த மாதிரிலாம் அசால்ட்டாக நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா கஷ்டம் உங்களுக்கு தான். அடுத்த ஜென்ரேஷனும் ஈஸியாக பரவிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. திரும்ப நான் சொல்கிறேன், கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், கிஸ் பண்ணால் பால் நோய் பரவுமா? கண்டிப்பாக பரவும். என்ன நோயெல்லாம் அப்படின்னா ஹெர்பிஸ், HSV1 பார்த்தீங்க அப்படின்னா ஓரலில் கண்டிப்பாக அந்த வைரஸ் இருக்கும், நம்ம கிஸ் பண்ணும்போது பரவும். பாக்டீரியா சில ரேஞ்சில் சிஃபிலிஸ் பரவாதுன்னு சொன்னாலும் டீப்பாக நீங்கள் அந்த சலைவா எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக சிஃபிலிஸ் பரவும். இதை தாண்டி கிளம்பியே போகிறோம். இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ மவுத்தில் ஏதாவது அல்சர் இருந்தால் கண்டிப்பாக HIV பரவிடும். நம்ம ஜெனிட்டல் ஏரியா டச் ஆகும்போது அது ஃப்ளூயிட் எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது உடனே பரவிடும். காண்டம் எல்லாம் நிறைய பேர் ரப்சர் ஆகிடுச்சு எனக்கு வந்துச்சுன்னு சொல்லுவாங்க, ரப்சர் ஆகாட்டாலும் வந்துடும், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ ரொம்ப சேஃப்டி மெஷர் நம்ம எவ்வளோ தான் யூஸ் பண்ணாலும் திரும்ப சொல்கிறேன், பால் வந்து தப்ப முடியாது. அதுக்கு நம்ம தப்பணும் அப்படின்னா அந்த மாதிரி முறை தவறி உள்ள இல்லீகல் கான்டாக்ட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள். CMV, ரூபல்லா, இது நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். டார்ச் பேனல் நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே பாசிட்டிவாகும். ஸோ அந்த வைரஸ் வந்து ஸ்கின் டிசீஸ் நிறைய உருவாகும். நம்ம பார்க்கக்கூடிய ஸ்கின் டிசீஸில் 50% மேலே காரணமே இந்த பால்வினை நோய் தான். நம்ம டயக்னோஸ் பண்ணி சொல்லும்போது அதை ட்ரீட் பண்ணும்போது அவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுக்குவாங்க. தேவையில்லையே, இதை ஈஸியாக அவாய்ட் பண்ணிடுங்க. புதுசாக உள்ள யங் ஜென்ரேஷனுக்கு பேரண்ட்ஸ் கண்டிப்பாக எஜுகேட் பண்ணுங்கள். இது ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். நம்ம நாட்டு பொருளாதாரமும் நம்மளும் உயரணும் அப்படின்னா இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு தொழில், ஆன்மீகம் இதெல்லாம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா நம்ம முன்னேறது மட்டும் இல்லை, அடுத்த ஜென்ரேஷன் வரும், நம்ம நாடு முன்னேறும். மது, புகை தான் பெரிய கொடுமையான விஷயங்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் தாண்டி இந்த பால்வினை நோய் பற்றிய அறியாமை தான் இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனையாக வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லோரும் நினச்சா கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணலாம். இந்த சமுதாயத்தில் இந்த பிரச்சனையை நம்ம எராடிகேட் பண்ணலாம். ஸோ இது விஷயமா உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு விடுங்க, இல்லைனா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.